அது முடிச்சிட்டு நிதானமா வருவேன். பாரு பாரு, இப்ப கூட எல்லாமே என்னாலங்கிற மாதிரி பேசுற. போனும் நீ தானே முடிவெடுத்த. நீ பெங்களூர் வர வேண்டாம்னு கூட தானே முடிவெடுத்த. சொல்ல சொல்ல கேட்காம நீ தானே வண்டியில இருப்பாந்த. லேட் ஆக வாய்ப்பு இருக்கு, நீ வர வேண்டாம்னு சொன்னல. காதுல வாங்கினியா நீ? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இருந்து பொருளை வாங்கிட்டு போலான்னு டிராமா வேற போட்டுட்டு இருக்கு. பொருளை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி எப்ப வீட்டுக்கு போய் சேர்றது? நடுராத்திரி 2 மணி வரைக்கும் பொண்ணு வரலன்னா உங்க வீட்டுல சும்மா இருப்பாங்களா? இதெல்லாம் யோசிச்சுதானே நான் உன்னை வேண்டான்னு சொன்னேன். சாரி பாண்டி, நான் இதெல்லாம் நடக்கும்னு யோசிக்கல பாண்டி. நான் யோசிச்சேன், அதனாலதான் நீ வர வேண்டாம்னு படிச்சு சொன்னேன். நாளைக்கு வேற ஒரு வண்டியை டெலிவரி கொடுக்கணும். அந்த வண்டிக்கும் சேர்த்தா ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கலாம்னு இருந்தேன். அது எதுவுமே வாங்காம இப்ப கிளம்பிட்டு இருக்கோம். நாளைக்கு எப்படி அந்த வண்டியை டெலிவரி கொடுப்பேன்? சாரி பாண்டி. தயவு செஞ்சு இனிமேல் ஆகுது மத்தவங்களை பத்தி கொஞ்சம் யோசி. உன்னோட எந்த லெவல்ல மோஸ்ட் பேட்டர்ன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் இன்னும் கொஞ்சம் இருக்கு. அப்புறம் உன் ப்ராஜெக்ட்ல எப்படி போயிட்டு இருக்கு? ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஐயோ, ஆனா நல்லா மாட்டிக்கிட்டேன். ஹை டைம்ல தான் சிரிச்சு பேசுறோம், நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க. பாத்தீங்களா ஓட்டுறீங்க. நான் தான் அப்பவே ஜஸ்ட் கிட்டிங்னு சொல்லிட்டேன்ல. ம் நிலா, நீங்க இன்னும் லோக்கல் வாட்சே கட்டியிருக்கீங்க. அது இம்போர்ட்டட் வாட்ச். உங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஆர்டர் பண்ணி வர வச்சேன். இன்ஃபேக்ட் அதோட ப்ரைஸ் 15K. கட்டியிருந்தீங்கன்னா உங்கள் லுக்கை வேற மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு இப்படி இந்த லோக்கல் வாட்சை கட்டியிருக்கீங்க. இல்ல ராகவ், ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அன்னைக்கு நீங்க கொடுத்த வாட்சை கட்டிக்கிறேன். ஓ, கிஃப்ட்டை கொடுத்துட்டு அதை கட்டியிருக்கேனா இல்லையான்னு பார்க்கறதெல்லாம் கொஞ்சம் டூ மச் இல்லை? அப்படி இல்லை நிலா, அது அவ்வளோ எஃபோர்ட் போட்டு உங்களுக்காக தேடி வாங்கினது. நீங்கள் அதை ஒரு தடவை கூட கட்டி நான் பார்த்ததே இல்லையா, அதனால தான் சொன்னேன். நல்ல வாட்ச் இருக்கும்போது எதுக்கு இதை கட்டணும்? இல்ல, ஆக்சுவலி இது கூட எனக்கு கிஃப்டா வந்த வாட்ச் தான் ராகவ். திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. ஓகே. அவரே இந்த வாட்சை கட்டிட்டு அவர் வாங்கி கொடுத்த வாட்சை கட்டி விட்டுருவாரு போல. நிலா, சொல்லுங்க. வந்துட்டீங்களா? வந்துட்டேன், இப்பதான் வந்தேன். ராத்திரி தூங்கிட்டு பகல்ல தானே வண்டி ஓட்டுனீங்க? நான் என்ன வீட்லயே அங்க இருந்தேன். சவாரிக்காக மதுரை வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஸ்லீப் டைம்ல 7 மணிக்கு கரெக்டா தூங்கிட்டு வண்டி ஓட்ட முடியுமா? இப்ப எதுக்கு இப்படி இவ்ளோ கடுப்பா பேசுறீங்க? கடுப்பாலாம் பேசலங்க, சாதாரணமா தான் பேசுறேன். சொல்லுங்க. ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? எனக்கு என்னங்க பிரச்சனை? நான் நல்லா ஜாலியா இருக்கேன். வேணா வீட்டுக்கு வந்து பாருங்களேன். உங்களுக்கு ஃபோன் பண்ண பாருங்க, என்ன சொல்லணும். சரி, அப்ப பண்ணாதீங்க. எனக்கு கால் பண்ண சொல்லி நான் சொன்னானே. நீங்க எங்க ஆபீஸ்ல ரொம்ப பிஸியா இருப்பீங்க, எதுக்கு எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்றீங்க? நான் இந்த வாட்ச் தான் ஃபோன் பண்ணேன். எந்த வாட்ச்? என் பாஸ் ராகவ் இன்னைக்கு எனக்கு ஒரு வாட்சை கிஃப்ட் பண்ணாரு. அவனுக்கு நேரம் சரியில்லை, தான் வாட்சை கொடுக்குறான். இப்ப நானா? ஆமா, பிரசன்டேஷன் நல்லா பண்ணேன்னு கிஃப்ட் பண்ணாரு. அதை இப்ப என்கிட்ட சொல்றதுக்காக எனக்கு கால் பண்ணீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் எதுவுமே பேசலங்க, சரியா? எதுவுமே பேசல. நீங்க அந்த வாட்சை கையில கட்டிட்டு ஓயாம டைம் பார்த்துட்டே இருங்க, நான் வைக்கிறேன். மணி என்ன ஆகுது? வீட்டு நினைப்பு கொஞ்சமாச்சும் இருக்கா பாரு அவளுக்கு. இவெல்லாம் வீடு வந்து சேர வரைக்கும் வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. என்ன என்னமோ உன் பொண்ணு காலேஜ் முடிஞ்சோன்னு வீட்டுக்கு வர மாதிரி பதற. எங்க போயிருக்க போறா? அந்த பாண்டியன் கூட கடையில தான் இருப்பா. டேய், கூட போனாவது எடுப்பாளே, இப்ப போன் சுவிட்ச் ஆஃப்ல வருது. நேரம் ஆவாவோ எனக்கு பயமா இருக்காதாடா? ஏய், இன்னதுக்கு இப்ப வேலை நேரத்துல போன் பண்ணி வாவான்னு கூப்பிட்ட? நல்ல சவாரி, உன்னால பாதியில இறக்கி விட்டு வந்துட்டேன். இன்னதுக்கு போன் பண்ண? யோ, மணி என்ன ஆகுதுன்னு பாத்தியாயா? உன் பொண்ணு என்ன வீடு வந்து சேரல, போன் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஏயா, வயசு பொண்ண காணலன்னா என்னையா நினைக்கிறது? நேரம் ஆக ஆக எனக்கு ரொம்ப பயமா இருக்கியா? அதுக்கு தான் உனக்கு போன் பண்ணி வர சொன்னேன். இன்னும் வரலையா? என்னடா போயிருப்பா அவ? அவ அந்த பாண்டி கடையில தான் இருப்பா. வீடு விட்டா காலேஜ், காலேஜ் விட்டா வீடு. வேற என்ன தெரியும் அவளுக்கு? சொன்னா எங்க கேக்குறா? அவ போன் எப்பத்துல இருந்து ஆப்ல இருக்கு? யோ, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்ததா ஆஃப்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் ரிங்கு போச்சு. அந்த கழுதை தான் எடுக்க மாட்டேங்க. உனக்கு உன் பொண்ண ஒழுங்கா அவளுக்கு துப்புலடி. வாயா வா,
என் வாயில உழுவலன்னா உனக்கு தூக்கம் வராதே. ஏன் அவ எனக்கு மட்டும் தான் பொண்ணா? உனக்கு பொண்ணு இல்லையா? ஏமா நான் அவளை பெத்த மாதிரி பேசிட்டு இருக்கேன். நானே அவளை திட்டி பாத்துட்டேன், அடிச்சு பாத்துட்டேன். அடங்குறாளா அவன் பொண்ணு? கொஞ்சம் அதிகமா பேசினா உடனே போலீஸ்க்கு போன் போட்டுருவேன்னு சொல்றா. ஏய் சதம் நிறுத்துடி. உன்ட்ட 6 மாச கதையை பேசிட்டு இருப்ப. இப்ப அவளை காணாம என்ன பண்றது? போன் ஆப்ல இருக்குன்னு வேற சொல்ற. ஓ, ஒருவேளை அந்த மெக்கானிக் பாய் கூட ஓடிக்கிட்டு போயிருப்பாளாயா? ஐயோ ஐயோ கடவுளே, என்னால எழுத்து என்ன இப்படி பொழப்ப விட்டுட்டாளே. என்ன நினைச்சுன்னு தெரியாம ஓடி போயிட்டான்னு நீயா மூடி பண்ணி ஒப்பாரி வைக்காத. ஏய் வசந்த், அந்த மெக்கானிக் கடையாண்ட போய் பாத்துமாடா. அவ அங்க இருந்தானா அடிச்சு இட்டுனோடா. இன்னைக்கு அவளுக்கு இருக்குது. டேய் யாரா பாத்து உட்கார்ந்து இருக்கற? அதான் அவர் சொல்றாருல, போய் குடிப்பா. போமா. இன்னைக்கு அவ வீட்டுக்கு வரட்டும், அவ காலை உடைக்கிறேன். அப்புறம் எப்படி வீட்டை விட்டு வெளியே போறான்னு நானும் பாக்குறேன். பார்த்து கூட்டிட்டு போ. அவன் நான் பாக்குற பொண்ணு. புரியலையா பிரதர்? அவ ஏன் ஆளு பண்றீங்க? ஆஃபீஸ்லலாம் நல்லா பேசுறீங்க, ஆனால் மெசேஜில் சரியாகவே பேச மாட்டேறீங்க. மெசேஜில் நான் நல்லா பயங்கரமாக பேசுவேங்க. மேபி இன் ஃபியூச்சரில் நீங்க கூட பேசி பேசி நீங்களே கற்றுப்பீங்க. நான் எனக்கு ஆஃபீஸ்ல இவங்கிட்ட நல்லா பேசியிருக்கேன். சும்மா கடுப்பேத்திக்கிட்டு முதல்ல இந்த ப்ளூடிக் ஆஃப் பண்ணு. இனி எப்படி மெசேஜ் பண்றேன்னு பாக்குறேன். இங்க தலை வலிக்குதுங்க, அதான் டீ குடிக்கலாமே டீ போட்டுட்டு இருக்கேன். ஓ. நீங்க டீ குடிக்கிறீங்களா? வேணாம். அதானே, நான் டீ போட்டா நீங்க குடிப்பீங்களா? ஏன் இப்ப பாரு இப்படியே பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லங்க, நான் அவ்வளவு நல்லா டீ போட மாட்டேன், அதாங்க சொன்னேன். நீங்க அப்படி சொன்ன மாதிரி தெரியல. சத்தியமா நான் அப்படிதாங்க சொன்னேன். நல்லா சமாளிங்க. உங்ககிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணலாம்னு வந்தேன், அந்த மூடே போயிடுச்சு. என்கிட்ட என்ன ஷேர் பண்ணணும் வந்தீங்க? ஒன்னும் இல்ல. அட சொல்லுங்க, நான் கேக்குறேன். தேவையில்லைன்னு சொல்றேன்ல. சாரிங்க, என் மேல தாங்க தப்பு. நான் இந்த பக்கம் சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி சிரிச்சுட்டு ஜாலியா தாங்க சொன்னேன். நீங்க பின்னாடி இருந்து பார்க்கும்போது தப்பா கன்வே ஆயிருக்கு. சாரிங்க, நீங்க சொல்லுங்க. எதை பத்திங்க சொல்லணும்னு நினைச்சீங்க? அது ராகவ் பத்தி பேச வந்தேன். ராகவ் பத்தியா? அவருக்கு என்னங்க, உங்க பாஸ், நீங்க அவருக்கு பிடிச்ச ஸ்டாஃப், உங்களுக்கு அவர் பிடிச்ச பாஸ் வேற. ஆமா, அவர் எனக்கு பிடிச்ச பாஸ் தான், நான் அவருக்கு பிடிச்ச ஸ்டாஃப் தான். அதுல ஏதாச்சும் தப்பு இருக்கா? ஏங்க, நான் தப்புன்னு சொல்லவே இல்லையே. உங்களுக்கு அவரை பிடிக்குமே தாங்க சொன்னேன். ஆமா, எனக்கு பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே எங்க இப்படி கோவமா சொல்றீங்க?